வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தனுப்புகிற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி ஸ்வீட் சப்பாத்தி செய்யலாம். இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இது மேலே கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் ஒரு கைப்பிடி அளவு எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு நல்லா இந்த மாதிரி வறுத்து வெடித்து வரும் பொழுது அதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான். அதையும் லேசாக ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி சூடு காட்டி பிளேட்டில் கொட்டிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் சூடு காட்டிக்கிறேன் வெறும் கடாயிலேயே. அதையும் பிளேட்டில் கொட்டிக்கிறேன். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்ச வேர்க்கடலையை போட்டு கோர்ஸாக பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி வறுத்த எள்ளையும் கோர்ஸாக பொடி பண்ணி அதையும் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த 2 ஏலக்காவையும் போட்டு வறுத்து வச்ச தேங்காவையும் சேர்த்து பல்ஸில் கொஞ்சமாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதையும் அந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட இனிப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் நிறைய துருவின வெல்லம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்தாச்சு. இப்போ ஒரு ஹெல்த்தியான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு நல்லா ஊறி இருக்கும். இப்போ சாஃப்டாக இருக்குது. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு 4 உருண்டை செஞ்சுக்கிறேன். நம்ம எப்போவும் சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி இது கொஞ்சமாக மேல் மாவு தொட்டு இந்த மாதிரி மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திரட்டின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இனிப்பு ஸ்டஃபிங் எடுத்து அதில் வச்சு இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக மேல் மாவு போட்டு இதை சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக திரட்டலாம். ஸ்டஃபிங்லாம் வெளியே வராத அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம திரட்டி வச்சுருந்த அந்த சப்பாத்தியை தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். நெய்யெல்லாம் எதுவும் சேர்க்காமல் முதல்ல ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு சப்பாத்தியை வாட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு வாட்டி எடுத்த பிறகு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் நல்லா செவக்க விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வச்சு கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் போட்டிருக்க எள்ளு, வேர்க்கடலை, வெல்லம், தேங்காய் எல்லாமே ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் டைமில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.